இப்போ நீங்கள் பார்க்குற படம் வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் 1984. சிறந்த ஆணழகன் யாரு? நம்ம டிம் பெல்லாம் எப்படி இருக்காரு பாருங்க. 5 அடி 4 அங்குலம். சின்ன வயசுல பிறக்கும் போதே கொஞ்சம் லீனா இருந்தால்தான் ஒரு ஸ்கூல்ல வந்து பஸ் கண்டக்டரா வேலை பார்க்குறாப்புல. சாயங்காலம் காலையில பூரா ஸ்கூல்ல வேலை பார்க்க வேண்டியது, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றி கூட்டிட்டு போக வேண்டியது, வர வேண்டியது. சாயங்காலம் நல்ல சம்பளம் வாங்கின காசுல நல்லா குடிக்க வேண்டியது, பப்ஸு, கறி, தனக்கு விருப்பமான எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது. உடம்பு நல்லா ஊதி போய் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி சுகர் வந்துருச்சு. எங்க ஏஜ்லயே 12-14 வயசுலயே டயபெட்டிக் பேஷண்ட். அதான் இவரை பத்தி நான் சிறப்பா சொல்றேன். டயபெட்டிக் பேஷண்ட் ஆகி ஆளே சாகுற நிலைமையில இருந்தவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அங்க வந்து அர்னால்டோட பாடி பில்டிங் புக்கு ஒன்று இருக்கு. அந்த புக்கில் வந்து அர்னால்டு படம் போட்டிருக்கு. ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாரு இவர், இப்படி நம்மலாம் வரலாமான்னு. வரலாம்ப்பா, நம்ம ஜிம்முக்கு போவோம், எங்கள் ஜிம்முக்கு போனோம்னா நம்ம நல்லா டெவலப் பண்ணலான்னு ஜிம்முக்கு போய் பாருங்க. டயபெட்டிக் பேஷண்ட்டு அருமையாக எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப டெவலப் பண்ணி அழகா ஏற்றுனாப்புல பாருங்க. இன்சுலின் டிபெண்டுங்க. டெய்லி இன்சுலின் போடுறாரு. இன்சுலின் போடாமல் அவரால் இருக்க முடியாது. இன்சுலினை போட உடம்பை டெவலப் பண்ண. பொதுவாக அவங்களுக்கு வந்து தெரியும், டயபெட்டிக் பேஷண்ட் வந்து எப்பயுமே ரொம்ப லீனாக இருப்பாங்க, நோயாளியாக இருப்பாங்க. இவர் பாருங்க, டயபெட்டிக் பேஷண்ட்லேயே வித்தியாசமானவர். அட்டகாசமான உடலை கொண்டு வந்தார் பாருங்க. கொண்டு வந்துட்டு மிஸ்டர் அமெரிக்கா வாங்கினாரு, மிஸ்டர் யூஎஸ்ஏ வாங்கினாரு. நிறைய அவர் ஊரில் உள்ள டைட்டில் எல்லாம் வாங்கிட்டு 1984 மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினார். ரொம்ப அட்டகாசமான பாடி பில்டர். லெக்கெல்லாம் பாருங்க, தனியாக பிதுங்கி வலியும். 5 அடி 4 அங்குலம், 100-110 கிலோ இருப்பார். செம்ம பாடி பில்டர். ஷார்ட்டு தான், பட் வெரி ஸ்ட்ராங்கஸ்ட். நிறைய பேர் நீங்களும் பார்ப்பீங்க, டயபெட்டிக்கோ ஏதோ நோய் இருந்தால் மலைச்சிடாதீங்க. அந்த நோயை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்குங்க. நோய்க்கு காரணமானதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மருந்தை சாப்பிடுங்க. தொடர்ந்து எக்ஸசைஸ் செய்யுங்க. சூப்பராக உணவு கட்டுப்பாடில் இருங்க. நல்லா டெவலப் பண்ணலாம். டிம் பெல்லாம் ஆணவர்களே ஒரு வித்தியாசமான பாடி பில்டர் பாருங்க. என்ன அழகு பாருங்க. ட்ரெப்பீசியஸ், செஸ்ட்டு, ஷோல்டர்ஸு, ஃபோராம்ஸு, மசில் வைக்காத இடமே இல்லை. வேற என்ன வேணும் அப்படின்றார். வாட் எல்ஸ் யூ வாண்ட் அப்படின்றார் ஜட்ஜஸ்ட்டை. ஒலிம்பியாவில் தான் இவர் கலந்துக்கல, மற்றபடி யூனிவர்ஸ் உலக ஆணழகன்.